الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا وقال أيضا وما قدر الله حق قدره والأرض جميعا قبضته يوم القيامة والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى عما يشركون وقال أيضا فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. وقال صلى الله عليه وسلم أيضا فيما يرويه عن ربه عز وجل أنه قال أنا عند ظن عبدي بي أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் சபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையும் அது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1448 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் 2வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அநேகமானோர் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றவர்களாக கடந்த கால ஒரு வருடத்துடைய பாவ மன்னிப்பை குற்ற பரிகாரத்தை அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, முஹர்ரம் மாதம் என்பது பல்வேறுபட்ட வாழ்க்கை வரலாறுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாதம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான படிப்பினைகளை வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. புது வருடத்துடைய முதல் மாதம். அன்பானவர்களே, ஒரு சில நிகழ்வுகள் அந்த மாதத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஒன்று, இந்த நோன்பை யூதர்கள் நோட்பதற்கு காரணம் சொன்ன ஆஷூராவுடைய நாளுடைய அந்த நோன்பு ஹதா யௌமுன் சாலிஹ், இது ஒரு நல்ல நாள், ஒரு திருநாள். அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமா வ அகரக ஃபிர்அவுன வ ஜுனூதா. மூஸா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றி ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய படைபட்டாளத்தையும் அழித்த நன்றிக்கடனாக ஞாபகார்த்தமாக நாங்கள் இந்த நோன்பை நோட்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். ரமதானுடைய நோன்புக்கு முன்னால் இந்த நோன்பு கடமையான ஒரு நோன்பாக இருந்தது. ரமதான் வந்த பிறகு சுன்னத்தான ஒரு நோன்பாக மாறுகிறது. சஹாபி பெண்கள் ருபையா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் சின்ன குழந்தைகளை கூட
ஆஷூராவுடைய நோன்பை நோக்க வைப்போம். அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பு. சின்ன பிள்ளைகள் பசியால் அழும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் விளையாட்டு பொருட்களை, அவர்களுக்கு நாங்கள் காட்டன் டாய்களை கொடுத்து அவர்களை நாங்கள் சமாளிப்போம். இஃப்தார் வரைக்கும் அவர்களை நாங்கள் அவருடைய சிந்தனைகளை விளையாட்டிலே ஆழ்த்தி அந்த நோன்பை நோட்க வைப்போம். சிறுவர்களை கூட நோட்க வைக்கின்ற அளவு சஹாபாக்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்த ஒரு நோன்பை தான் நாம் நோன்றிருக்கிறோம். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக சூமு யௌமன் கபிலா அவ் யௌமன் பாதா, முன்னால் ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது பின்னால் ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளுங்கள். லைன் பக்கீத்து இலா காபில் அசூமன் தாசியா, அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து நோட்பேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. அந்த வருடம் அவர்கள் அந்த நோன்பை அடுத்த நோன்பை அடைய முடியவில்லை, வஃபாத்தாகி விட்டார்கள். எனவே அந்த நோன்பை தான் நாங்கள் நோட்டிருக்கிறோம். அன்பானவர்களை, நேற்று நோக்க கிடைக்காதவர்கள் இன்றும் நாளை சனிக்கிழமையும் சேர்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த நோன்புடைய முழுமையான கூலியை, குற்ற பரிகாரத்தை யார் யாரெல்லாம் உலகத்திலும் இந்த நோன்பை நோட்டிருக்கார்களோ முஸ்லிம்கள், அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அன்பானவர்களே, ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களை இந்த நிகழ்வோடு நான் இணைத்து சில விடயங்களை முன்வைக்க இருக்கிறேன். 2 பிரதானமான நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு வந்ததே ஹிஜ்ரத்தை வைத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தை வைத்துதான் ஹிஜ்ரி ஆண்டு நம்முடைய புது வருடமாக முஹர்ரம் மாதம் முடிவெடுக்கப்பட்டது. உங்களுடைய காலத்திலே ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் பாதுகாக்கப்பட்ட, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட ஒரு நிகழ்வும் இணைகிறது. அன்பானவர்களே, பிரதானமான ஒரு பாடத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு ஊட்டுகிறான். அதுதான் எப்பொழுதுமே அராஜகம், அநியாயம், அத்துமீறல், அயோக்கியத்தனம், சண்டித்தனம், அகங்காரம், தலக்கணம், பெருமை, தன்னை விட்டால் ஆளில்லை என்ற கொம்புகள் உடையாமல் உரியவர்களுக்கு சாவு வராது என்பது பிரதானமான முஹர்ரமுடைய அடையாள சின்னம். ஃபிரௌன் ஆடாத ஆட்டம் கிடையாது, போடாத போடு கிடையாது, பேசாத பெருமை வார்த்தைகள் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டம் தட்டி பேசினான். என்ன சொல்லி காட்ட வேண்டும் குர்ஆனில் வந்தது. எவ்வளவு கேவலமா சொன்னான். ஹுவ மஹீன் அம் அன கைரு மின் ஹாதிஹி மஹீன் வலா யகாது யுபீன். பிறரை மட்டம் தட்டி தாழ்த்தி கேவலமாக அற்பமாக பேசுகின்றவர்கள் கேவலமாக சாவுவார்கள் என்ற பாடம் இருக்கிறது. அன்பானவர்களே, நான் சிறந்தவனா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வாயிலே கொன்னல் இருந்தது, பேச்சு கொஞ்சம் திக்கும். அதை துஆ கேட்டவர்கள் காலப்போக்கிலே குறைத்துக் கொண்டார், இல்லாமலாகி கொண்டார்கள். அப்ஷா அலி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்ற அந்த துஆவே அதை தன்னுடைய பலகீனத்தை அல்லாஹ்விடம் முன்வைத்து அல்லாஹ்விடம் உதவி தேடியதுதான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அவன் இந்த இழிவானவன் சிறந்தவனா, கேவலமானவன்? படைப்பிடங்களில் சிறந்த நபிமார்களில் உள்ள ரசூலை, உலுல் அஸம்களில் திடகாத்திரமான சவால்களுக்கு முகம் கொடுத்த, பல சோதனைகளை ஈமானுடைய சக்தியால் தாண்டிய சாதனைகளை முறியடித்த, அப்படியான சவால்களை முறியடித்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, இந்த கேவலமானவன் சிறந்தவனா, நான் சிறந்தவனா? வலா யகாது யுபீன். இவனுக்கு தெளிவாக, நவுது பில்லா, அவன் சொன்ன வார்த்தை, இவருக்கு தெளிவாக பேசக்கூட முடியாது. அப்படி பேசினான். அலைசலி முல்கு மிஸ்ர் என்றான். ஈஜிப்டுடைய, மிஸ்ருடைய, எகிப்துடைய ஆட்சி என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லையா? நாட்டுடைய ஆட்சியை வைத்து தலைவிரித்தாடினான், அகங்காரம் கொண்டான், சர்வாதிகாரம் புரிந்தான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஃபிரௌன் மண் கவ்விய நாளில் இருக்கிறோம். என்ன நடந்தது? இந்த வாட்டர் சப்ளை, இந்த நீர் விநியோகம், இந்த தண்ணீர், நதிகள், ஆறுகள், கடல்கள், நீர் நதியாக இருக்கலாம், தென்கடலாக இருக்கலாம், என்னுடைய கட்டுப்பாடு. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நுணுக்கமான விடயத்தை.
எதை வைத்து பெருமை அடிப்போமோ அதன் மூலமே அழிவு வரலாம். எதை வைத்து பெருமை அடிப்போமோ அதுவே நம்முடைய அழிவின் பிரதான பொருளாக மாறலாம். இப்லீஸ் அறிவை வைத்து பெருமை அடித்தான், அதனாலேயே தண்டிக்கப்பட்டான். எல்லா சபைகளிலும் விரட்டப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு ஆளாகினான். நம்முடைய வெளித்தேவை நிறைவேற்றக்கூடிய இடம் அங்கு தங்கியிருந்தாலும் அங்கு ஒரு முஃமின் துஆவை ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது அந்த கழிவறையிலும் தங்க முடியாத அளவு விரட்டப்படக்கூடியவனாக மாறினான். நான் தான் அறிவாளி என்ற அகங்காரத்தால் அந்த அறிவே அவனின் அழிவுக்கு காரணமாக மாறியது. இது ஃபிரௌனுடைய வரலாற்றிலே மிக பிரதானமான பாடம். அலைசலி முல்கு மிஸ்ர் ஒரு வேர்ட், வஹாதில் அன்னார் தஜ்ரி மின் தஹ்தி பை கண்ட்ரோல் இன்னும் ஒரு வார்த்தை. பாருங்கள், அதே மிஸ்ரிலே அழிந்தான். எந்த நாட்டு ஆட்சியை வைத்து பெருமை அடித்தானோ அந்த நாட்டுக்குள்ளேயே மண் கவ்வினான். எந்த நீர் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாடு என்று சொன்னான், நீல் நதி என்று சொல்கிறோமே, அதை அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவனுக்கு சிரம் சாய்க்காதவர்கள், அவனுக்கு மண்டியிடாத பனு இஸ்ராயல்களுக்கு மூசாவுடைய கூட்டத்தாருக்கு நீர் விநியோகத்தை தடுத்து அவனுடைய மன்னிக்க வேண்டும் கருத்தை பாருங்கள், யாரையும் குறிப்பிடுவது கிடையாது. எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மாத்திரம்தான் சேவை செய்வேன் என்ற சுயநலப்போக்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை இந்த பாடத்தில் இருக்கிறது. மக்களுக்கு பொது சேவை செய்யத்தான வந்திருக்கேன் பார்க்க வேண்டுமே தவிர எனக்கு வாக்கு போட்டு எனக்கு வாழ்பிடிக்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் சேவை செய்வேன் என்றால் நீங்களும் ஃபிரௌனுடைய ஸ்டைலில் போகிறீர்கள். தஜ்ரி மின் தஹ்தி பை கண்ட்ரோல். என்ன நடந்தது? அந்த ரெட் சி செங்கடலிலேயே அல்லாஹ் அழித்தான். வரலாறை விரிவாக சொல்ல நேரமிடம் கொடுக்காது. வரலாறை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். படிப்பினை என்ன தெரியுமா? எதை வைத்து தொடர பண்ணுவோமோ, எதை வைத்து நெஞ்சை நிமித்துவோமோ, எதை வைத்து மக்களை ஆட்டி படைப்போமோ அதனாலேயே அழிவு வரும். உலகத்தில் ஒரு வரலாற்றை நாங்கள் திரட்டினால் நமக்கு பட்டியல் கிடைக்கும். யாரையும் ஆட்சியிலிருந்து இறங்கிய பொழுது கேவலப்படுத்தியதை விட ஆட்சியில் வைத்து கேவலப்படுத்திய வரலாறு தான் அதிகம். ஃபிரௌன் மூழ்கும் வரை மிஸ்ருடைய அரசன் தான், மிஸ்ருடைய கிங்காக இருக்கும் பொழுதுதான் மூழ்கினான். வேறொரு ஆட்சிக்கு வந்து இன்னொருடைய ஆட்சியிலே அவன் தாழவில்லை. அவன் ஆட்சியாளனாக இருக்கின்ற பொழுது பல கொம்புகள் முளைத்த கொம்பனாக இருக்கின்ற பொழுது அவன் தாண்டி செத்தான் என்பதை ஞாபகமூட்டுகின்ற நாளில் இருக்கிறோம். அழிந்தான், அவனுக்கும் ஞானம் பிறந்தது. கரகராவுக்கு பின்னால் சக்கராத்திலே ஞானம் பிறக்கும். அந்த ஞானம் பிறக்கின்ற நேரம் கரகராவுக்கு முன்னால் இருக்க வேண்டும். கரகரானால் கரகரகரகரன் தொண்டக்குழியிலே ரோகு தடுமாறுகின்ற சமயம். தொண்டக்குழிக்கு ரோகு வந்து விட்டால் கண் கரைகின்ற அளவு அழுது ரத்த கண்ணீர் வடித்து தௌபா செய்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ். ஆமன்து என்ற வார்த்தை ஃபிரௌனும் சொன்னான். அப்படி கரகராவுக்கு பின்னால் தௌபாவும் கலிமாவும் ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் ஃபிரௌன் மூமினாக மரணித்திருப்பான். அவர் டைம் பாஸ், அவர் ஞானம் பிறக்கிறது. மிஸ்ருடைய ஆட்சி, நீருடைய ஆட்சி, கட்டுப்பாடு, அகங்காரம், நான் தான் அனரப்புக்கும் ஆலா, நான் தான் பெரிய யோசகன், நான் தான் பெரிய ரப்பு என்று மிகவும் தன்னை உயர்த்தி பேசி அகங்காரம் கொண்டவன் இப்பொழுது அவனுக்கு மேலால் உண்மையான ஒரு ரப் இருக்க ஞானம் பிறக்கிறது. தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்த பிறகு இஸ்ராயில் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் தெரியுமா? தொண்டக்குழிக்கு ரோ வந்தால் சுய புத்தியோடு, நல்ல புத்தி சுயாதீனத்தோடு மறுமையுடைய காட்சிகளை கண்டு மெய் மறக்க முன்னால் அவர் நிதானமாக இருக்கின்ற பொழுது ஈமான்தாரியாக மாற வேண்டும், களிமா சொல்ல வேண்டும். அது வரைக்கும் சொல்லி அந்த டைம் பாஸ் ஆகிய பிறகு ஒரு நிமிடம் பிந்திவிட்டால் பரீட்சைத்தால் அது கண்ணியமானவர்களே அந்த சரியான பதில் எழுதினாலும் எடுபடாது. வர வேண்டிய நேர சமூகங்களுக்கு ரெட் லைன் போடப்பட்டு விட்டால் அதுக்கு பின்னால் வந்த ஒருவர்
9 மணிக்கு வந்துவிட்டு 8 மணி என்று போட்டாலும் ரெட் லைனுக்கு கீழே உள்ளது, அது 9 மணிக்கு பிறகுதான் போடப்பட்டிருக்கிறது என்பது போன்று கர்கராவுக்கு பின்னால் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அநியாயக்காரன் அழிந்து மடிந்து நாசமாகி கைரோவில் வைக்கப்பட்டிருக்கிறான். கனிமலை கௌரவப்படுத்தி ஊதுபக்தி பத்த வைப்பதற்கோ சாம்பராணி பிடிப்பதற்கோ அல்ல, முடியுமாக இருந்தால் காரி துப்புவதற்காக எல்லாம் வைத்திருக்கிறான். கண்டவர்களும் இருப்பீர்கள். இது ஒரு பாடம். அநியாயம் அழியும், அட்டூழியம் அழியும், சர்வாதிகாரம் அழியும். பல நாடுகள் இதற்கு முன்னுதாரணம், குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. பல கொம்புகள் முளைத்தவர்கள் மண் கவ்விக் கொண்டிருக்கின்ற, மண் கவ்வ காத்துக் கொண்டிருக்கின்ற, கூடிய சீக்கிரம் மண் கவ்வ தயாராக இருக்கின்ற பாடத்தை முஹர்ரம் 10 இணைத்து பெருமிதம் அடைந்து கொள்வோம். இரண்டாவது பகுதி, இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நிலைமையிலும், எந்த நெருக்கத்திலும், எந்த இறுக்கத்திலும், எந்த கஷ்டத்திலும், எந்த விதமான கசப்பான நிலைமைகளிலும் இனிப்பான, இன்பமான, இனிமையான, சந்தோஷமான, இலகுவான நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்ற உண்மையான தவக்குல் என்ற பாடத்தை ஹிஜ்ரத் படித்து தருகிறது. தன்னால் முடியுமான தனக்கு அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்தார்கள். போகின்ற பயணத்திலே குறுக்கு வழியை கையாண்டார்கள். போகின்ற பொழுது தன்னுடைய அடையாளங்களை, காலச்சிக்கலை அழிக்க இடையர்களை ஏற்பாடு செய்தார்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு உரைக்கு சென்ற ஒரு பிற மதத்தவரை வழிகாட்டியாக, கைடாக எடுத்துக்கொண்டார்கள். அதில் என்ன நுட்பம்? அவர் முன்னால் போவார், வழிகாட்டி அங்கிங்கே ஏதோ இருக்க பார்த்துக் கொண்டு போவார். அவருடைய விடயத்தில் எதிரிகள் சந்தேகிக்கப்பட மாட்டார்கள். ஒரு நுட்பம், ஒரு நுணுக்கம். எங்கட ஆள் தான் இவர். அவர்களுடைய ஒரு ஆளையே கைடாக எடுத்தார்கள். ஹிக்மத். அதே போன்று அல்லாஹ் உள்ளத்தில் உதிப்பு ஏற்படுத்தினான். சௌர் குகையிலே தங்கினார்கள். சௌர் குகையிலே தங்கி அல்லாஹ் ஒன்றை விளங்கப்படுத்தினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் சௌர் குகைக்குள் உங்களை பாதுகாக்க நுழைந்தாலும் அந்த வாசல் வரைக்கும் நான் எதிரியை கொண்டு வர முடியும் என்னால். அவ்வளவு இடம் இருக்கத்தக்க சவுர் குகையில ஏறி அவர்கள் இருக்கின்ற அந்த துவாரம் வரைக்கும் வந்து விட்டான் எதிரி. ஆபத்து விளிம்பில், போர்டரிலே. அப்படியே அபூபக்கர் கண்டார்கள். காலை கீழே குழி ஒருவன் இருக்கிறான். இப்படி நான் நிற்கிறேன். 2 படிகளுக்கு கீழால், 3 படிகளுக்கு கீழால் இருக்கின்றவர்களை நான் பார்ப்பதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்படும்? மிம்பர் கீழே குழியிலே ஒரு 2 பேர் இருக்கிறார்கள். நான் இப்படி நிற்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் கண்ணியமானவர்களே, பாருங்கள், என்னை வைத்து விலகிக் கொள்ளுங்கள். உதாரணம் சொல்கிறேன். நான் நிற்கிறேன். நான் முன்னால் பார்க்கிறேன், பின்னால் பார்க்கிறேன், வலது பார்க்கிறேன், இடது பார்க்கிறேன். அல்லாஹ் என்னை கீழே பார்க்க விடவில்லை, தலையை குனிய விடவில்லை. தலையை நான் குனிந்தால் கீழே இருப்பவர் விளங்குவது போன்று அவன் குனிந்திருந்தால் 2 பேரையும் கண்டுகொள்வான். இங்கே பார்க்க வைத்த அல்லாஹ், மேலே பார்க்க வைத்த அல்லாஹ், சுற்றி சுற்றி தேட வைத்த அல்லாஹ் காலுக்கு கீழே குனிய விடவில்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஸல்லல்லாஹு கைருன் ஹாஃபிதா, பாதுகாப்பவர்களில் சிறந்தவன் அல்லாஹ். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் மிகவும் இரக்கம் உள்ளவன், பாசம் உள்ளவன், கருணை உள்ளவன். அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் பாதத்துக்கு கீழே பார்த்தான் என்றால் எங்களை கண்டுகொள்வான். என்ன மாதிரி கருத்து? அந்த துவாரத்துடைய ஒரு பகுதி கால் பாதம் மறைத்திருந்தது. ஒரு எட்டெடுத்து வைத்தான் என்றால், அவனுடைய கால் பாதத்தை நகர்த்தினான் என்றால், உயர்த்தினான் என்றால் எங்களை கண்டுகொள்வான். ஆபத்து விளிம்பில் தன்னுடைய 2 பேருடைய தலையை தேடி வந்த எதிரிகள் தலையை வெட்டுகின்ற சாதனத்தோடு விளிம்பில் நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை ஈமான்தாரிகள் வைக்கின்ற பொழுது அல்லாஹ் போதுமானவன் என்ற வாக்குறுதிக்கு இணங்க இவ்வளவு வந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாடப்படுத்திக் கொடுத்தார்கள்? கல்லா, கண்ணியமானவர்களே, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அது அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா,
அபூபக்கரே, டென்ஷனாக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பதற்றப்பட தேவையில்லை, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டவர். இன்னல்லாஹ மஅனா ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். கனிமலை இப்ராஹிம் சொன்ன நெருப்பிலே போடப்படும் சொன்ன வார்த்தை. அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்ட சொன்னார்கள், நாங்கள் அகப்பட்டோம், முன்னால் கடல், 3 திசைகளிலும் பிறவுடைய படைகள், முன்னால் கடல், 4 பக்கத்தாலும் மாட்டிக்கொண்டோம், லமுதுரகூன், இருவினோம், இருகிட்டோம், மாட்டிக்கொண்டோம். அங்கே கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். இதோடு இந்த 2 நிகழ்வுகளும் என்னுடைய தலைப்போடு இணைகிறது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லி இந்த 2 நிகழ்வுகளை மையப்படுத்தி என்னுடைய விடயங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். அங்கே இன்னல்லாஹ மஅனா, இங்கே இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். ஈமான்தாரி ரசூல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக என்னோட ரப்பர் இருக்கிறான், எனக்கு வழியை திறப்பான், வழியை காட்டுவான். முன்னால் கடல் புத்திக்கு படுகிறதா இந்த பேச்சு? பறந்து போவதா? எல்லோருக்கும் நீச்சல் தெரியுமா? எங்களுக்கு நீச்சல் தெரிந்தால் அவர்களிலும் நீச்சல் தெரிந்தவர்கள் இருப்பார்களே. போட் இருக்கிறதா? கப்பல் இருக்கிறதா? தோணி இருக்கிறதா? படகு இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. சில கட்டங்கள் வரும், நம்முடைய புத்தியை பயன்படுத்தி அந்த இடத்தில் இயங்க முடியாது. அப்படிப்பட்ட கட்டம் தான் இது. இந்த இடத்தில் ஆறறிவு, நம்முடைய பகுத்தறிவு வேலை செய்யாது. 7வது அல்லாஹ் வழங்குகின்ற வஹ்யுடைய அறிவு, வஹ்யுடைய ஞானம், அதுதான் வேலை செய்யும். ஈமானிய பார்வை, அகப்பார்வை, அங்கே காலால், வாகனத்தால், குதிரையால், ஒட்டகத்தால், கோவேறு கழுதையால் பயணித்து வந்த, இப்பொழுது என்ன பயணம்? இப்பொழுது ஆத்மீக பயணம். இப்படி நம்முடைய நப்சால், நம்முடைய ஈமானால், நம்முடைய அகப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வுக்கு தொடர்பாகி சொன்னார்கள், 12 கூட்டத்தாருக்கு 12 வாசல்கள் தரப்பட்டன. இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஅஸன், அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே என்ன லா தஅஸன், பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்தவர் கீழே பார்க்காமல் இறங்கி சென்றார். போய் மதீனாவுக்கு சென்றடைந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணம். கண்ணியமானே, அதற்கும் வித்திட்ட ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். என்ன படிப்பினை! நாமும் பல விடயங்களிலே இறுகி போயிருக்கிறோம். எல்லோருடைய உள்ளங்களிலும் சில கவலைகள் தோய்ந்து போயிருக்கின்றன. பொருளாதாரத்தில் நெருக்கடி, குடும்ப வாழ்க்கையில பிரச்சினை, பக்கத்தை விட்டால் பிரச்சினை, உடலியல் பிரச்சினை. நம்பிக்கை இழக்கக்கூடாது. இதுதான் பிரதானமான என்னுடைய தலைப்பு. நம்முடைய நிலவரங்களிலே, நிலைமைகளிலே, நெருக்கடிகளிலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை விட்டு நாங்கள் தூரமாகிவிடக் கூடாது. இந்த வன்னி அபிதி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அப்படி நடந்து கொள்வேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கின்ற ஹதீஸுல் குத்ஸி, தவக்குல் உண்மையாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று அல்லாஹ் உணவளிப்பான். பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உணவளிப்பான். காலையிலே வெறும் வயிற்றோடு போகிறது, பறவைகள் தன்னால் முடியுமானதை செய்கிறது, பறந்து செல்கிறது. அதற்குரிய ரிஸ்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அது போன்று நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், நம்முடைய உத்தியோகம், ஏதோ ஒரு முயற்சி, வீட்டிலிருந்து வெளியாகிறோம், சில முயற்சிகளை செய்கிறோம், அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். ஒரு வாசல் மூடிப்பட்டால் இன்னும் ஒரு வாசலை அல்லாஹ் திறக்கிறான். ஒன்றிலே வருமானம் குறைந்தால் இன்னும் ஒரு வருமானத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த ரிஸ்கை அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து சேர்ப்பான். நிராசையாக கூடாது. ஒன்றில் லொஸ் ஆகிறோம், ஒன்றிலே முழுமையாக லொஸ் ஆகி இழந்து நஷ்டப்படுகிறோம். நம்பிக்கை இழக்க கூடாது. இருந்ததை விட சிறப்பாக அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு, ஈமானோடு, அமலோடு, தொழுகையோடு, தக்வாவோடு, பேணுதலோடு, ஹலாலான தொழிலோடு இறங்குகின்ற பொழுது லட்சாதிபதியை கோடீஸ்வரராக அல்லாஹ் மாற்றுவான். ஹலாலாக. சிறந்த உதாரணம், வெறுங்கையோடு இதே ஹிஜ்ரத் பயணத்திலே உதாரணங்களையும் ஹிஜ்ரத்திலிருந்து எடுக்கிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். மக்காவுடைய தூசியை தட்டிவிட்டு வந்தார்கள். காபிர்களுக்கு, முஷ்ரிக்குகளுக்கு ஒரு அடியாக உடுத்த உடுப்போடு செல்வந்தர், மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவுக்கு வருகிறார்கள் உடுத்த உடுப்போடு. சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு இணைக்கப்பட்டார்கள் உதவிக்கு. என்னுடைய பொருளாதாரத்திலே 50% தருகிறேன், வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பணத்தை அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வானாக. அதே சொன்னார்கள், 2 மனைவிமார்கள், ஒன்றை தலாக் சொல்ல விரும்பிய மனைவிமாரை காட்டுங்கள், மனைவியை தலாக் சொல்கிறேன், முடித்துக் கொள்ளலாம் இத்தாவுக்கு பிறகு. அல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலும் பறக்கச் செய்வானாக, வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பஜாருக்கு போகின்ற வழியை காட்டுங்கள், மார்க்கெட்டுக்குரிய வழியை காட்டுங்கள்.
காட்டினார்கள். கொஞ்சம் ஒரு தேன் போத்தல், ஒரு நெய், இது போன்ற பொருட்களை கடனுக்கு வாங்கி மக்காவிலே கடை செய்த ஓனர், மக்காவிலே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்த வர்த்தகர் மதீனாவிலே கொலையிலே தட்டு போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். பிரஸ்டீஜ் கிடையாது, கௌரவ பிரச்சனை கிடையாது. ஹலாலான தொழிலுக்கு பேமெண்ட் வியாபாரம் செய்யவும் தயார். ஹலாலாக அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி நான் தட்டு போடவும் தயார். ஹராமாக ஒரு கோளிலே 5 கோடி சம்பாதிக்கலாம், ஹராம் செய்து தேவையில்லை. 2-3 டச் பட்டன்லே, 2 இமெயிலே, வாட்ஸ்அப் ஒரு 5 நிமிட செட்டிலே, பேஸ்புக்கில் ஒரு 15 நிமிடம் இருந்தால் 5 கோடி 5 லட்சம் 5 லட்சம் ஹராமாக சம்பாதிக்கலாம். ஹேக் பண்ணலாம், சைபர் கிரைம் செய்யலாம். செய்ய மாட்டேன். இந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் இருக்கிறது சொல்கிறேன். வெளியில் ஒரு வியாபாரத்தை காட்டிக்கொண்டு உள்ளால் அந்த கவரில் வேறு அறாமான பொருட்களை விற்கலாம், தேவையில்லை. எனக்கு அதே வியாபாரம், எனக்கு பழக்கப்பட்ட வியாபாரம். அங்கே கனிமணி செய்தவர் இங்கே கொஞ்சம் தன்னுடைய தட்டை போல ஒரு பொலையிலே சந்தையிலே வியாபாரம் செய்கிறார். எப்படி அல்லாஹ் மாட்டினான், எப்படி அல்லாஹ் மாட்டினான். நான் நினைக்கிறோம் அலாலா தேடி தேடி கிடைக்கதில்லை, ஹராமுக்கு இறங்குவோம், அதை விற்போம், இதை விற்போம், இல்லீகல் செய்வோம், ஸ்மக்லிங் செய்வோம், கடத்தல் செய்வோம், இறங்கி விடுவோம். ஆனா இந்த வன்னி அபிதீபி ஹிஜ்ரத்துடைய பாடம் படித்த பாடம், அப்துல் பாடம் படித்த இறுதியாக சொல்லி முடிக்கிற விடயம் இதுதான். ஒரு விடயத்திலே இருக்கமா, அது அல்லாஹ் வேறு வாசலை திறப்பான். அதுக்கு சில முயற்சி. வெறுங்கையோடு வந்திருக்கிற உதவி செய்யுங்களே, யாரோட உதவி தேடவும் இல்லை. உதவி தானாக வந்து எடுக்கவில்லை. 50% எதிர்பார்க்காம கிடைக்கிறது எக்கனாமி. வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும். கோடீஸ்வரராக மாறினார்கள். ஒரு உதாரணம் போதும். ஆயிஷா சொல்வார்கள், வாஷ்ரூமில் இருக்கிறேன், திடீரென்று புழுதி கிளம்பியது மதீனாவிலே. பெரும் படைப்பட்டாலும் வந்து எங்களை தாக்கப் போகிறார்களோ தெரியா என்று பயந்து கொஞ்சம் இடையால், அந்த ஈச்ச மூளையால நெய்யப்பட்ட அந்த இடையால் அப்படியே பார்த்தேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இம்போர்ட் பண்ணப்பட்ட பொருட்களை ஏற்றி வந்த நமது பாசைகளான கண்டெய்னர்கள், பொருட்களுடைய லொரிகள். வெறுங்கையோடு வந்தவர் நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ் மக்காவிலே எனக்கு தந்த வருமானம் மதீனாவிலும் அலாலாக தருவான். நான் அராத்துக்கோ பாவமான விடயங்களுக்கோ வேறு தொழில்களுக்கோ இறங்க தேவையில்லை. அல்லாஹ் கொடுத்தான். இது போன்ற பல நிகழ்வுகள். குழந்தை இல்லாத ரசூல்மார்கள் நம்பிக்கையோடு துவா கேட்டு அல்லாஹ் பெயர் வைத்து குழந்தை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு. கண்ணியமானே பல உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே 3 பிரதானமான விடயங்களை சொன்னேன். அநியாயம், அட்டூழியம், அராஜகம் நிலைக்காது. அது அந்த அநியாயக்காரர்களுக்கு உண்மையான தௌபா, உண்மையான திருத்தம், உண்மையான மன்னிப்பு கேட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களுக்கு மாற்றீடு செய்து திருந்தியவர்களை தவிர மற்றவர்கள் அந்த அநியாயத்திலே நிலைத்திருப்பார்கள் என்றால், எதை வைத்து பெருமை அடித்தார்களோ அநியாயம் செய்தார்களோ அந்த நாட்டில் அந்த துறையில் அதே தலைப்பில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதே ஒரு பாடமாக சொன்னேன். அதே போன்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, எப்படி நாங்கள் அல்லாஹ்வோடு நம்முடைய எண்ணங்களை, ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்கிறோமோ அதை கேட்டவாறு முடிவு வரும் என்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய சம்பவத்தை சொன்னேன். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கையை சொன்னேன். கடல் பிளந்தது, பாதை உண்டாகியது, போனார்கள், கடந்தார்கள், கரை சேர்ந்தார்கள். அதே போன்று பிறவுனும் போனான், பின்னோக்கி பின்பற்றி சென்றான், பின்துயர்ந்து சென்றான், அழிந்து நாசமாகினான். எனவே இந்த 3 விடயங்களை வைத்து சில விடயங்களை முன்வைத்தேன். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், கவலைகள், நோய் நொம்பலங்கள், பிரச்சனைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான், ஷிஃபாவை தருவான், இறுக்கத்தை இல்லாமலாக்குவான், நிவாரணத்தை தருவான், கஷ்டங்களை போக்குவான், விசாலங்களை தருவான், வசதி வாய்ப்புகளை தருவான். ஆனால் ஹலாலாக அல்லாஹ் தொடர்போடு, தொழுகையோடு, ஈமானோடு, அமலோடு, தக்வாவோடு, பேணுதலோடு முயற்சிக்க வேண்டும் என்ற பாடத்தை உங்களுக்கு முன்னால் நான் முன்வைத்தேன். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய ஈமானை, தவக்குலை, யகீனை, நம்பிக்கை இழக்காமல் உண்மையான ஈமானோடு எல்லா கட்டங்களிலும் வந்த சவால்களை முறியடிப்பதற்கும் சாதனை புரிவதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான முஸ்லிம்களாக, மூமின்களாக நம்மை மாற்றுவாயாக.
ஈமானிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை தருவாயாக. அல்ல முஹர்ரமுடைய 10ஆம் நாளில் இருக்கிறோம் யா அல்லாஹ், நோன்பு நோட்டவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக, அந்த குற்ற பரிகாரத்தை நமக்கு வழங்குவாயாக. அதே போன்று நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக, அமல்களிலே உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வாயாக, பெருக்கத்தை உண்டு பண்ணுவாயாக, எங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்குவாயாக, நெருக்கடிகளை இல்லாமலாக்குவாயாக, இறுக்கங்களை விசாலப்படுத்துவாயாக, நெருக்கடிகளை விசாலமாக்குவாயாக, நோய் நம்பலங்களை நிவாரணி தருவாயாக, கவலைகளை போக்கி சந்தோஷங்களை ஏற்படுத்துவாயாக. எல்லா நிலைமைகளிலும் உன்னோடு தொடர்பாகி உன்னிடத்திலிருந்து உதவியை நேரடியாக பெறக்கூடிய உண்மையான ஈமானையும் யக்கீனையும் தவக்குலை நமக்கு தந்தருள்வாயாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.